ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல் ஆரா கார்த்திக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நம்ம பார்ட் 2ஓட வீடியோ ஆஃப் கோவலம் ட்ரிப். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயில் ரீச் ஆயாச்சு. ஹைவேஸில் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போயிட்டு இருக்குங்கிறதுனால இந்த ரூட்டில் போகணும். ரயில்வே ட்ராக் இப்போதான் என்ட்ரு ஆயிருக்கும்ல நாகர்கோயிலுக்குள்ள. கையில் அப்பப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துடுறேன்னா எடுக்கிறதுக்குள்ள வியூஸ் எல்லாம் போயிடுது. எவ்வளோ சூப்பராக இருக்கு. ஜுராசிக் படத்தில் வர மாதிரி இந்த மலைகள் இருக்கிறது. வியூ எல்லாமே சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி என்னால் மொபைலில் அந்த அளவுக்கு வியூ காட்ட முடியல. முடிஞ்ச அளவுக்கு நைஸ் கிளைமேட். இந்த மாதிரி கிளைமேட்டு யூஸ்வலாக வந்துட்டு அந்த ஊட்டிக்கு போகிறப்போ நல்லா இருக்கும். சுற்றி சைடில் இருக்கிறப்போ அது ஒரு தனி ஃபீல் மாதிரி. ரொம்ப பசிக்கும்ல, அப்போ ரோட்டில் எங்கேயாச்சும் கடை இருக்கான்னு பார்த்துட்டே போயிட்டு இருப்போம். படமெல்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருப்பாங்க. கிட்ட போய் பார்த்தா ஒன்றும் அது சாத்தி இருக்கும், இல்லையோ டீ கடையாக இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூட் வெளியில் போ. ஆனால் எனக்கு பசிக்கிறது, பையனுக்கும் சாப்பாடு கொடுக்கணும், அதனால பார்த்துப்போம். அங்கே பாரு, மலை மேலே ஒரு கோயில், சர்ச். ஆமாம், ப்ளஸ் இருக்குது. இட்ஸ் அ சர்ச். இங்கேருந்து அங்கே கொண்டு போய் எப்படி கட்டியிருப்பாங்க, வெள்ளை வெளியேன்னு கட்டி வச்சுருக்குறாங்க. நல்லா இருக்கே. அந்த சர்ச்சுக்குள்ளே போக விடுவாங்களா? ட்ராவல் விலாகே பெருசாக போயிட்டு இருக்க மாட்டிருக்கு. இப்போ நாங்கள் எந்த ரூட்டில் போகலாம் அப்படின்ட்டு எங்கள் பின்னாடி இவரோட கொலீக்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஷார்ட் ரூட்ல போகலாமா இல்லை என்ன சொல்றது லென்த்தியாக இருக்கிற ரூட்ல போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள என் பையனும் முழிச்சிட்டான். புஜு புஜு முழிச்சிட்டான். தென் இனி வந்துட்டு ரெஸ்டாரண்ட் பார்த்து சாப்பிட்டு ட்ராவலில் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். மேகம் மூவ் ஆகுறது நல்லா தெரியுது. உனக்கு தெரியுதா? இப்போதான் இந்த பஸ் நடுவில் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விடும். ஏங்க எல்லாம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வாங்க. ஆஹா, எவ்வளோ நல்லா இருக்கு. ஒரு 2 செகண்ட் பேசாம நான் இறங்கி போய் எடுத்துட்டு வந்துட்டா. ஒரு காட்சி சூப்பரா இருக்கே. நான் இந்த ரூட்ல வண்டியில வந்திருக்கேன், 2 வீலர்ல. மழை பெய்யறப்ப வந்தா நல்லா இருக்கும்ல. இன்னும் மழை பெய்யறப்ப வந்தாலும் நல்லா இருக்கும். நிறைய ஓல்டு பில்டிங்ஸ் இருக்கு. எங்க காமிக்கிறப்ப வர மாட்டேங்குது, மற்ற நேரத்துல எல்லாம் வந்து நிக்கும். இதெல்லாம் ஓல்டு பில்டிங், இடிஞ்சு கிடக்கு. ஊருக்குள்ள கடை எல்லாம் நல்ல ஓல்டு பில்டிங்ஸ் நிறைய இருக்கு. பட் அதுவும் தண்ணி. எல்லாரும் ஸ்கூலுக்கு போக, வேலைக்கு போக எல்லாம் ரெடியாகி நிற்கிறாங்க. டைம் ஆல்மோஸ்ட் எத்தனை மணி இப்போ? 7:45. பிரேக்ஃபாஸ்ட்டு கேரளா பார்டரில் போய் பார்த்துக்கலான்ட்டாங்க. நாங்கள் போய் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். சீக்கிரமாக போனால் தான் பிரேக்ஃபாஸ்ட், இல்லைன்னா லஞ்சு தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இப்பயும் சொல்கிறேன். பாருங்களேன், நல்ல ஓல்டு பில்டிங். அப்படியே இடிஞ்சது காமிச்ச மாதிரி அளவுக்கு இல்லை, பட் அந்த சைடில் நிறைய ஓல்டு பில்டிங்ஸ் சூப்பராக இருக்கும். சூப்பராக இதோ இங்கே ஒன்று இருக்கு, அழகாக இருக்கு. ஓல்டு பில்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரெனோவேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய பேர் அதை கைவிட்டுட்டு போயிடுறாங்க. அது யாரோட ப்ராப்பர்ட்டின்னு தெரியல. சர்ச் அவுட்டருக்கு போனாட்டி சீனரிஸ் எல்லாம் நல்லா இருக்கும்ட்டு என் மாமா சொன்னாப்புல. அப்படிதானே? அவுட்டர் போன சீனரிஸ் நல்லா இருக்கு. இங்க பாருங்க, பிங்க் கோயில், பிங்க் கோயில், பிங்க் பில்டிங். இந்த பெயிண்ட் தூக்கி அங்கே அடிச்சிருப்பாங்களா, இல்லை அந்த பெயிண்ட் தூக்கி இங்கே அடிச்சிருப்பாங்களா? தெரியலையே.
மேல ஒட்டியே இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன வீடு குட்டியா அழகா இருக்கு. ஃபுல்லா கேரளா ஸ்டைல் மாதிரி பாதி. அங்க பாரு, அது என்னது அந்த குச்சி கொஞ்சம் பையா பௌபௌ லைட் ஹவுஸ் டைப்ல ஒன்னு இருக்கு. பௌபௌ வெளிய இருக்கு பாரு பௌபௌ நம்ம எங்க அண்ணா சொல்லுவான், டூ வீலர்ல ஓட்டுறப்போ நம்ம பண்ற தப்பெல்லாம் நமக்கு தெரியாது, கார் டிரைவ் பண்றப்பதான் நம்ம டூ வீலர்ல பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் தெரியும் அப்படிங்க. ஏன்னா ஒரு கார் போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு நம்ம உள்ள போடுவோம், அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றப்போ வந்துட்டு அந்த கார் சடனா எப்படி ரியாக்ட் பண்றது, பிரேக் போட்டு டக்குன்னு நிறுத்துறது, இந்த மாதிரி எல்லாம் இடிச்சிட்டு போற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னார். இங்க ஒரு பெரிய சர்ச் சூப்பரா இருக்கு மாமா. அந்த குச்சியா சாரி குச்சிங்கிற பாரு, அதுவும் அங்க லைட் ஹவுஸ் மாதிரி டைப்ல ஒண்ணு இருக்கு. அது என்னது? அதோ அங்க அதோ 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 ஏது இந்த குச்சி மாதிரி மேல நீட்டிட்டு அது என்னது மேல இதுவா? அதே என்னது? அது இந்த பில்லர் அது என்னது ஆக்சுவலி? ஆனா அரிசி வேக வைக்கிற இடம். ரைஸ் மில் இத்தனூண்டு இருக்குது. இத்தனூண்டு இல்ல, கீழே வேக வைப்பாங்க. செங்கல் சூளை. அது செங்கல் சூளையா? ஓ, அப்ப அங்கேயும் அதுதான் இருந்துச்சோ? அது கைவிடப்பட்டதா இருக்கும். ஆரே செங்கல் சூளை நல்லா இருக்குல்ல, வித்தியாசமா இருக்குது. ஓப்பன் செங்கல் சூளை பார்த்துருக்கேன், இது ரொம்ப பழமையான செங்கல் சூளையா இருக்கு மாட்டிருக்குது. அதோ தூரத்துல அங்க ஒரு சர்ச் தெரியுதா, வெள்ளை வெள்ளையேன்னு. அந்த சர்ச் கிட்ட போறப்போ நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். திருவனந்தபுரம் போறக்குள்ளாரியே இது ஒரு வீடு, அழகான வீடு. இந்த பழைய வீடு மாதிரி டைப் எல்லாம் நிறைய வருது, ஆனா வீடியோ எடுக்கிறதுக்குள்ள அது ஓடி போயிடுது. கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துடுறதுனால கேப்சர் பண்ண முடியல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பழைய லைக் சைனா படத்துல எல்லாம் வர மாதிரி மேலேருந்து எட்டி பார்ப்பாங்க இல்லையா, கடத்தெருவில் இருந்து, அந்த மாதிரி டைப் பில்டிங் எல்லாம் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு பார்க்குறப்ப. எனக்கு சைனா படங்கள் எல்லாம் பார்த்த ஞாபகம் தான் வருது. இன்னும் சிட்டிக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கிறோம். என்னைக்கு வெளியில் போக போகிறோன்னு தெரியல. இன்னும் எவ்வளோ நேரமாம்மா சிட்டிக்குள்ளேயே தான் சுத்த போகிறோம். ஐயோ சிட்டி அப்புறம் என்னமோ க்ரீனிஷாக இருக்கும் அந்த மாதிரி என்னன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒன்னையும் காணோம். நல்லா பில்டிங்காக தான் வந்துட்டு இருக்குது. சிட்டிக்குள்ளேயே தான் சுத்த போகிறோம். சிட்டிக்குள்ளேயே 40 கிலோமீட்டர் போக போகிறோமா? அப்புறம் பச்சை பசேர்னு இருக்கும், புல்வெளி இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், மலை இருக்கும்னு ஒன்னையும் காணோம். அப்புறம் நான் அதெல்லாம் எப்படி பார்ப்பேன்? ஃபோட்டோ எடுப்பேன், வீடியோ எடுப்பேன். அங்க பாருங்க எவ்வளோ பெரிய சர்ச். மேல இருக்கிறது பிரீஸ்டா இல்ல ஜீசஸா? அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏய் நான் அப்படி பேச மாட்டேன். நம்ம இந்த ஹோட்டல் தனியால தான் நம்ம போய் போறோம். இது புதுக்கடைங்கிற பிளேஸில் இருக்குது இந்த ஹோட்டல். வெஜ் அண்ட் நான்வெஜ் கடை. நம்ம போய் நான்வெஜ் பார்க்கலாம், வெஜ்ஜெல்லாம் வேண்டாம். கடைக்குள்ளே வந்துட்டோன்னப்போ நல்லா எல்லாமே சுட வச்சுருந்தாங்க. நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. கேரளா ஃபுட்ஸ் எல்லாமே இருந்தது, புட்டுலேருந்து எல்லாமே. நான்வெஜ்ஜும் இருந்துச்சு, சிக்கன் கிரேவிலேருந்து. என்னால் அவ்வளோவா கவர் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கொஞ்சமாக இருந்துச்சு. நான் வந்துட்டு ஆப்பமும் வடையும் கடற்கரையும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு இப்போ கிளம்பியாச்சு. அங்கே பேச முடியல. ஆப்பம் கடலைக்கறி வாங்கி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு கடலைக்கறி. தனா தான் நாங்கள் போட்டது, தன்யா.
தன்யா ஹோட்டல்ல. என்ன ஏரியா இது மாமா? என்ன ஏரியா? இது என் பையனுக்கு ஆப்போ பார்சல் வாங்கிட்டேன். அங்கே உட்கார வச்சு சாப்பிட்டா லேட் ஆகிடும் அப்படின்ட்டு அவனுக்கு கொஞ்சம் பார்சல் வாங்கிட்டு இனி ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுறோம். இருறா அம்மா தரேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கனால நான் நெக்ஸ்ட் பார்ட்டு கேரளாவிலேருந்து என்ட்ரானதுலேருந்து போடுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வந்துட்டு சொல்லுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஆல்.